வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடி காசை தான். நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா மீனா மேலே வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லி நீ எப்படி வந்து அருணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அருணுக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. முத்துவும் மீனாவும் சண்டை போடுறத பார்த்து நம்ம சீதா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதனால் அவங்க வந்து எல்லாமே நம்மளால தான், நம்மளால் அவரை மறக்கவும் முடிய மாட்டேங்குது, என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாயிடுது, மயங்கி விழுந்துடுறாங்க. வீட்டில் வந்து என்னாச்சுன்னு தெரியாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்மிட் பண்ண உடனே வந்து நம்ம அருணோட அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கு அப்புறமா வந்து நம்ம முத்து, மீனா அவங்க எல்லோரும் வராங்க. முத்துவும் மீனாவும் வந்து பேசிகிட்டே இருக்குமாமே, என்னாச்சு சீதா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, டைமுக்கு சாப்பிட மாட்டியா அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அருண் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே வராரு. நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னோடனே, நான் கட்டிக்க போகிற பொண்ணை நான் வந்து பார்க்காம வேறு யார் வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சண்டை போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சீதா வந்து ரொம்பவே வந்து மன உடஞ்சி போயிடுறாங்க. என்ன இவங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னா கூட பண்ண மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நம்ம சீதாவும் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. முத்துவும் அருணும் வந்து சண்டை போடுறத பார்த்துட்டு நம்ம மீனோட அம்மா வந்து, பார்த்தல மீனா, நான் தான் சொன்னேன்ல, நீ தான் வந்து கேட்கவே இல்லை, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அந்த பையனை வந்து நம்ம சீதா கட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்ம ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் கிட்ட வந்து நான் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. யார் பர்த்டே பார்ட்டினோடனே, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னோடனே, என்ன என்கிட்ட சொல்லணும்னா நான் அம்மா கேட்பாங்கல்ல அப்படின்னு, அம்மாவுக்கு ஆண்டி கேட்டாங்கன்னா நான் பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி போயிருக்கேன்னு மட்டும் சொல்லு. சரி நான் என்கிட்ட சொல்லி யார் கூட போகிறேன் அப்படின்னோடனே, நான் உங்ககிட்ட, நீ வந்து என்கிட்ட வந்து நார்மலாக கேட்டால் பரவாயில்ல, சந்தேகப்பட்டு கேட்குற, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.